அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுக வேட்பாளர் வி. ராமு தொடர்ந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், அந்த வழக்கின் விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிமுக வேட்பாளர் ராமுவை விட 746 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி துரைமுருகனின் வெற்றியை செல்லாது எனவும் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் ராமு 2021இல் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ராமு தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என துரைமுருகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரித்த G.K. இளந்தரையன் நீதிபதி விசாரித்தார். துரைமுருகன் தரப்பில் 16வது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைந்து 17வது சட்டமன்றம் அமைந்து விட்ட நிலையில் வாக்கு பணம் கொடுத்தது உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படாத நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படாத நிலையில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என வாதிடப்பட்டது. அதிமுக வேட்பாளர் ராமு தரப்பில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் அப்பாவு தாக்கல் செய்த தேர்தல் வழக்கில் சமீபத்தில் வெளியான தீர்ப்பை சுட்டிக்காட்டி பதவிக்காலம் முடிந்து விட்டதால் தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூற முடியாது என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைத்தார். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அதிமுக வேட்பாளர் ராமு தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவை ஏற்று துரைமுருகனுக்கு எதிராக தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். கௌதமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.